வெல்கம் டு சலீமா சமையல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொங்கல் வந்துட்டு நார்மலாக இந்த பச்சை அரிசியில் செய்வாங்க, இல்லைனா ஒரு சிலர் பிரியாணி அரிசியில் கூட செய்வாங்க. ஆனால் நம்மளுடைய சேனல் இன்றைக்கி தினை அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தினை அரிசி பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சலீமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோடைய லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான தினை அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கோங்க. அது கூடவே லைட்டாக வறுத்த பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒன்றா கலந்து அரை மணி நேரத்துக்கு நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை தண்ணியை வடித்து விட்டு அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் மாற்றி 300 கிராம் இப்போ சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதாவது தினை அரிசி 200 கிராமு, பாசி பருப்பு 100 கிராம், ஸோ மொத்தமாக வந்துட்டு 300 கிராம். இந்த 300 கிராமுக்கு வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு வேக வச்சுக்கிறணும். ஸோ 4 விசில் வெந்ததுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான தினை அரிசி பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து பொங்கலை தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் 50 ml கடலை எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நெய்யும் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி லைட்டாக சீவி சேர்த்துக்கோங்க, இல்லைனா சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே செவந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொங்கல், அந்த பொங்கலில் வந்து இந்த தாளிச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் நாங்கள் சின்ன குக்கரில் வச்சுட்டோம். ஸோ அதனால் வந்து கிளறதுக்கு வசதியாக இல்லை அப்படின்றனால இந்த பெரிய குக்கரில் வந்து நாங்கள் மாற்றிட்டோம். அதனால தான் தாளித்தது மேலே இந்த பொங்கலை சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த தினை அரிசியில் வந்து நார்மல் அரிசியில் இருக்கிற மாதிரியான இந்த குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு இருக்காது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு தினை அரிசி எடுத்துக்கோங்க, நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நானுமே வந்துட்டு தினையோட பெனிஃபிட்ஸ் கூகுளில் தான் பார்த்து சொல்கிறேன். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த தினை அரிசி வந்து ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 3 டைம்ஸ் ஆச்சும் தினை அரிசி சாப்பிடணும் அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. அதே போல் இந்த தினை அரிசி சாப்பிடும்பொழுது உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போடாது. அதே மாதிரி நம்ம உடம்பு லாஸ் ஆன அந்த எனர்ஜி எல்லாம் அது திரும்பவும் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அவ்வளோதான், தினை அரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்மளுடைய சலீமா சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்க மறந்தால் கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.